அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய திருப்பெயரால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வருவேயானால் நிச்சயமாக நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை தேவன் செய்வார். ஆகவே தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். சோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி நம்முடைய மத்தியிலே வந்து துதிக்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் சோத்திர பலி செலுத்துவோமா? அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே, உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இரக்கமுள்ளவரே சோத்திரம். மனதுருக்கம் நிறைந்தவரே சோத்திரம். நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். எங்களுக்காக பரலோக மகிமையெல்லாம் விட்டுவிட்டு பூமிக்கு இறங்கி வந்தீரே, உமக்கு சோத்திரம். எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே சோத்திரம். எங்களை விசாரிக்கிறவரே சோத்திரம். எங்களை நடத்துகிற தெய்வமே சோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். பயப்படாதே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் எங்களை எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி காத்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். தெய்வமே, சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனையை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த ஆராதனைக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறும்படியாய் இந்த ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் தாமே சீக்கிரமாய் கொண்டு வரும்படியாகவும், தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே இறங்கும்படியாகவும், தேவனுடைய மகிமை இந்த இடத்தை மூடும்படியாகவும் நம்முடைய மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஆண்டவரே, இந்த மாலை வேலை கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கத்தாவே, ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே நம்முடைய பாதங்களை தொட்டு எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் கத்தாவே. அப்பா, இந்த மாலை வேலை ஆராதனையை கத்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆசீர்வதித்து கொடுக்க முடியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் கத்தாவே. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. அல்லேலூயா அப்படின்ற வேதத்திலே வாசிக்கிறோம் கத்தாவே. உடைய சத்தத்தை கேட்பதற்காக ஆண்டவரே நாங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் கத்தாவே. அப்பா கத்தாவே, இந்த ஆராதனைக்கு எதிராக ஏற்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா கத்தாவே, வர வேண்டிய மக்களை ஆண்டவரே அப்பா துரிதமாய் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா ஆண்டவரே, துதிக்கும் அதற்கான எல்லா தடைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே தவிர்த்து போடுகிறோம் கத்தாவே. துதிக்கிறோம் கத்தாவே. அப்பா, இந்த ஆராதனை ஆண்டவரே கத்தாவே, இந்த கூடாரத்தை சுற்றிலுமாய் ஆண்டவரே மேக ஸ்தம்பமாய் கத்தர் ஆண்டவரே, அக்கினி ஸ்தம்பமாய் கத்தாவே ஆண்டவரே நீர் மூடி ஆண்டவரே வழி நடத்த முடியாய் செபிக்கிற ஆண்டவரே.
கத்தாவே உம்மை துதிக்கிற ராஜா ஆண்டவரே கத்தாவே வர வேண்டிய மக்களை கத்தாவே ஆண்டவரின் துரிதமாய் கொண்டு வந்து நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாய் செபிக்கிறேன் கத்தாவே. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் கத்தாவே. அப்படியாய் கத்தாவே பாடல் பாடும் பொழுது தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே கத்தாவே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, ஆகையால் நாங்களும் ஆண்டவரே பரிசுத்தமாய் இருக்கிறது உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ராஜா அப்பா கத்தாவே, நீ துதிக்கிற ராஜா அப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் இல்லை ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. இந்த திருச்சபைக்கு நீர் என்ன சொல்ல ஆண்டவரே சித்தமா இருக்கிறீரோ நாங்கள் ஆண்டவரே ஆயத்தமா இருக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீரே வழி நடத்தி காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், சீயோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுகிற கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. உன் வாயை விரைவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே பவுல் எழுதுகிறார், நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே வரட்டும். ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரிடத்தினுடைய முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களை காண்பது சந்தோஷம். கர்த்தரை உயர்த்தி பாடுவோம் கொஞ்ச நேரம். அல்லேலூயா. எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில் அவர் இறங்கி இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு அவரை உயர்த்தி சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்த்து எக்காலம் உத்தரித்து என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் சேர்த்துவேன் சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடும். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, உம் துதிப்பேன் நன்றியோ. பாடுங்க. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோ. எக்காலமும் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். பாடுங்க. எக்காலமும் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என்னை லிரிக்ஸ் ஒழுங்கா போடு. என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன்,
காலங்கள் கடந்து போனதே உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. பாடுங்க, நீங்க பாடுங்க. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்து. திரும்ப பாடுங்க. காலங்கள் காலங்கள் கடந்து போனதே உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. பாடுங்க. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீர் செய்த
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி. இயேசுவே, என்ன தேவையா இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு தெரியும் நமக்கு எப்ப செய்யணும், என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஜீவனை தந்ததே நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜீவனை தருகிறார். மற்றதெல்லாம் எல்லாமே கம்மி தான். இந்த உலகத்தின் தேவையை விட கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்து இந்த உலகத்துல நம்மளை ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார். அது போதும். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்த நமக்கு அவருக்கு ஜீவனை தந்திருக்கிறார். எட்டாததை அவர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேரு நம்புறீங்க, என்னை நடத்தினவர் என் தேவனே, என்னை போஷிக்கிறவர் என் தேவனே, ஜீவனை தருகிறவர் என் தேவனேன்னு நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலையும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நமக்கு இருக்கிற முழு பலத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். சேர்ந்து ஒரு மனமாய் கர்த்தரை உயர்த்தி, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே, இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாரு? நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் பாடுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். திரும்ப பாடுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கரங்களை உயர்த்தி உமக்கு ஒப்பானவர் யார்?
அவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. வாரமெல்லாம் நடத்தின தேவன் ஒரு நாளும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. சுகத்தை தந்து பலத்தை தந்து ஹalleluya நிழலை போல நம்மோடு கூட தொடருகிற தேவன். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து நடத்தி வருகிறது போல நம்மை சுமந்து நாள் வரைக்கும் நடத்தி வந்த தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய தயவு அவருடைய இரக்கம் சொல்லி முடியாதது. ஹalleluya. இந்த மனிதரும் நம்மை மறந்து போகலாம், ஆனால் கர்த்தரோ ஹalleluya நம்மை ஒரு நாளும் மறவாதவர். ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். பாடுங்க. யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன். நமக்கு என்ன தேவைன்னு கர்த்தர் அறிந்து அந்த தேவையை சந்திக்கிறது. சமாதானம் தருகிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். விதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு தன் நிருபத்திலே எழுதுகிறார். சமாதானத்தை விரும்புகிறவர்களோ அவர்களால் தான் விதைக்க முடியும். அப்ப சமாதானத்தை விரும்பக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீஷர்கள் மத்தியில் அவர் தரிசனமான பொழுது சொன்ன முதல் வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆகவே நாம சமாதானத்தை விரும்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் சமாதானத்தை விரும்பக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நீதியை விதைக்க முடியும், இல்லைன்னா விதைக்க முடியாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானம்